டெக்னோ அவங்களோட என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் சீரியஸில் டெக்னோ பாப் 6 ப்ரோ அப்படின்னு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், டிசைன் சொல்லும்போது எப்போவும் உள்ள டெக்னோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி தான் டிசைன் இங்கே இருக்குது. அண்ட் இந்த என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக டிசைன்ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ எதிர்பார்க்க முடியாது. பாப் 6 ப்ரோவோட சைஸ் பொறுத்தவரை 6.6 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு எங்கள் ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+, ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 60 Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 120 Hz. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்தவரை 270 பிக்சல்ஸ் பெர் இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசர் பொறுத்தவரை இங்கே என்ட்ரி லெவல் மீடியாடெக்கோட ஹீலியோ A22 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு நாளைக்கு நீங்கள் 3-4 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கீபேட் ஃபோனோ இல்லை ஒரு ஃபீச்சர் ஃபோனோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் இது தவிர பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 32GB வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் நார்மல் கால்ஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஃபோன் போதுமானது. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 5 மெகாபிக்சல். நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை பாப் 6 ப்ரோவில் 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. டெக்னோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 days வரைக்கும் ஸ்டாண்ட் பை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரத்துக்குலாம் வருமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக், OTG சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.75 mm திக்னஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் Android 12 Go எடிஷனில் ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்களோட ஓன் UI ஆன iOS வெர்ஷன் 8.6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் 7,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அமேசான் சேலில் இப்போ கரண்ட்டாக 6,999க்கு ப்ரைஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸுமே கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்போ மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6,000 ரூபீஸ்க்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். அண்ட் இதுக்கான யூஸ் கேஸ் என்ன மாதிரி யூசேஜ் இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்குறது நல்லது. அண்ட் இந்த ப்ரைஸ் இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் அப்போ மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் 8,000 ரூபீஸ்க்கு போயிடும். 8,000 ரூபீஸ்க்கு இந்த ஸ்மார்ட் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்க. பிகாஸ் இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது 8,000 ரூபீஸ்க்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.